எல்லாருக்கும் வணக்கங்க. 4 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை, அதாவது காய் அறுவடை. கத்திரிக்காய், ஒரு நீட்டு லாங் பீன்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி நான் அறுவடை பண்ண போகிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் அறுவடைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே போர் வச்சுருக்கோம்ல, அதனால் நானே காய் பறிக்கவே இல்லை. ஒரு 4 நாள் ஆயிடுச்சு நான் கத்திரிக்காய் பறித்து. அதனால் அப்புறம் முத்தி போயிடுங்களா, இதுக்கப்புறம் பறிக்காமல் விட்டால் முத்தி போயிடும் இல்லைங்களா. அதனால் ஒரு பச்சை குண்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சை வரி கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா அதுக்கப்புறம் விட்டுட்டா எல்லாம் முத்தி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு சாம்பார் செய்யலாம், பொரியல் பண்ணலாம். பாருங்கள், அதனால் இது ஒரு லாங் பீன்ஸ் ஒன்று தான் காய்ச்சிருக்கு. அது வெய்ய நாள் காய்ச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான். இன்னும் ஒரு லாங் பீன்ஸ் நல்லா நீட்டாக இருந்துச்சு, அது பறிச்சுக்கலாம். ரொம்ப முத்தி போயிட்டால் நல்லா இருக்காது. முத்தி போயிட்டால் விதையை மட்டும்தான் சமைக்க முடியும், அப்படியே சமைக்க முடியாது. அப்புறம் இங்கே ஒரு வரி கத்திரிக்காய்ங்க, சூப்பராக பச்சை வரி கத்திரிக்காய், அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி சமையலுக்கு கத்திரிக்காய் தான் நான் அறுவடை பண்ணேன். இதை பாருங்கள், ஒரு குண்டு கத்திரிக்காய், 2 பச்சை வரி கத்திரிக்காய், ஒரு லாங் பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பறிக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்.